கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இன்னைக்கு நம்பர்ஸ் பற்றி இன்னும் பார்க்கலாம். आज गिनती के बारे में और देखेंगे। நம்பர்ஸ்ல வந்து ஆண்பால் பெண்பால் அப்படின்னு உண்டு. गिनती में पुल्लिंग स्त्रीलिंग है, ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். इसके बारे में हम देखेंगे। இப்போ நம்ம நம்பர் 1 பற்றி நம்ம பார்ப்போம். अब हम एक के बारे में देखेंगे। நம்பர் 1 வந்து ஆண்பால் என்ன சொல்லுவாங்க? एक को पुल्लिंग में कैसे कहेंगे? அதை எக்காத் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे एखाद कहेंगे। ஆனா பெண்பால்ல பார்க்கும்போது पर स्त्रीलिंग को जब देखते हैं அதை அக்காத் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे अखाद कहते हैं। ஏன் அதுல மட்டும் அப்பா அக்காத்னு வருது? क्यों उसमें ही अखाद आता है? இந்த ரெண்டு இதுலயும் பாத்தீங்கன்னா ये दोनों को जब देखते हैं, ஆண்பால் பெண்பால் ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா पुल्लिंग और स्त्रीलिंग दोनों को जब देखते हैं, முதல் லெட்டர் ஆலஃப் தான், पहला लेटर एलेफ ही है, ரெண்டாவது லெட்டர் ஹெத். दूसरा लेटर खेत है। ஆனா பெண்பால்ல पर स्त्रीलिंग में அதுல மூணாவது லெட்டர் வந்து தாவ் வந்திருக்குது. उसमें तीसरा जो अक्षर है वो ताव आया है। ஏன் அதுல தாவ் வரணும்? क्यों उसमें ताव आया है? நம்ம டீகோடிங்ல பார்த்தாதான் அது புரியும். उसे हम डिकोडिंग में देखेंगे तो ही सही समझेगा। அந்த தாவ் என்கிற எழுத்து वो ताव जो अक्षर है, இது ஏன்ஷியன்ட் ஹீப்ரூல எப்படி என்ன எழுதுவாங்க? इसे एंशिएंट हिब्रू में कैसे लिखेंगे? அது சிலுவை. वो है क्रॉस। அப்போ இந்த ஸ்திரீ அதாவது பெண்பால்ல பார்க்கும்போது तो जब स्त्रीलिंग में जब देखते हैं, அதுல எக்காத் அக்காத் அப்படின்னு சொல்லும்போது उसे अखाद जब कहेंगे, இந்த கடைசி எழுத்து தாவ், आखिरी अक्षर ताव, அது சிலுவை. वो है क्रूस। அதுல யார் அடிக்கப்படுறா? उसमें कौन मारा गया? அக். अक। அக் அப்படின்னா अक का मतलब है சகோதரன். भाई, அது சகோதரனை குறிக்குது. वो भाई को दर्शाता है। அக் அப்படின்னா சகோதரன், अख मतलब भाई, அக்கா அப்படின்னு சொன்னா சகோதரி. अखा कहेंगे तो बहन। ஸோ இப்போ அக் என்கிறவர், अब यहाँ पे जो अक है, அதாவது சகோதரன், वो जो भाई நமக்காக சிலுவையில் அடிக்கப்படுறார். हमारे लिए क्रूस पे मारे गए। இப்படி நீங்க டீகோடிங்க பார்த்துட்டே வரலாம். ऐसे आप डिकोडिंग को और देख सकते हैं। ஸோ இந்த நம்பர்ஸ்ல வந்து ஆண்பால் பெண்பால் இருக்குது. तो ये नंबर्स में पुल्लिंग और स्त्रीलिंग है। அதுல ஆண்பாலுக்கு நம்பர் 1க்கு என்ன சொல்வீங்க? उसमें पुल्लिंग को नंबर 1 के लिए क्या कहेंगे? எக்காதுன்னு சொல்வீங்க. एखाद कहेंगे। ஆனா பெண்பால்ல என்ன சொல்லணும்? स्त्रीलिंग को कैसे कहेंगे? அது அக்காத் அப்படின்னு சொல்லணும். उसे अखाद कहेंगे। அடுத்து நம்பர் 2 பார்க்கலாம். अब दूसरे नंबर को देखेंगे। நம்பர் 2 வந்து ஆண்பால்ல வரும்போது नंबर 2 जो है, जब वो पुल्लिंग में आता है, அது ஷெனாயிம். उसे शनाइम कहते हैं। ஷெனாயிம் அப்படின்னு சொல்லுவாங்க. शनाइम ऐसा कहेंगे। அதே மாதிரி பெண்பால்ல வரும்போது वैसे स्त्रीलिंग में जब आता है, ஸ்டாயிம். स्टाइम ऐसा कहते हैं। இப்போ இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா अब इसमें भी जब आप देखते हैं, பெண்பால்ல தாவ் வந்திருக்குது, स्त्रीलिंग में ताव आया है, ஆண்பால்ல நூன் வந்திருக்குது. पुल्लिंग में नून आया है। இந்த தாவ் வந்து சிலுவை, ये इसमें ताव जो है वो क्रूस है, நூன் வந்து விதை. नून जो है वो बीज है। சோ இத பற்றி நீங்க டீகோடிங் பண்ண பாருங்க. इसके बारे में आप डिकोडिंग करने के लिए कोशिश कीजिए। சோ நம்பர் 1 வரும்போது जब एक आता है, அது ஆண்பாலுக்கு என்னது? उसमें पुल्लिंग के लिए क्या है? எக்காத். एखाद है। அது பெண்பால்ல வரும்போது वही जब स्त्रीलिंग में आता है, அக்காத். उसे अखाद कहेंगे। அதே மாதிரி நம்பர் 2 வரும்போது जब 2 जब आता है, ஆண்பால்ல ஷெனாயிம், पुल्लिंग में उसे शनाइम कहते हैं। பெண்பால் வரும்போது जब स्त्रीलिंग आता है, ஸ்டாயிம். स्टाइम कहते हैं। சோ இப்படி காரியங்கள் இருக்குது. ऐसे कार्य हैं आगे। நம்பர் 3 பார்க்கலாம். अब तीसरे नंबर को देखेंगे। நம்பர் 3ல ஆண்பால் எப்படி சொல்வாங்க? तीसरे नंबर में पुल्लिंग को कैसे कहेंगे? ஸ்லோஷா. श्लोशा। ஆனா பெண்பால் வரும்போது पर जब स्त्रीलिंग आता है, ஷலோஷ். शलोश कहेंगे। ஷலோஷ் அப்படின்னு சொல்லி வரும். शलोश ऐसा आएगा। இது பெண்பால்ல ये ஷலோஷ். स्त्रीलिंग में शलोश है। இந்த டீகோடிங்ல நம்ம பெற பார்க்கலாம். इसे डिकोडिंग में हम बाद में देखेंगे। ரொம்ப அருமையான கருத்துக்கள் அதுல இருக்குது. बहुत अद्भुत मीनिंग है उसमें। சரி, அடுத்து நம்பர் 4. अभी है अगला है चौथा नंबर। நம்பர் 4 ஆண்பால்ல வரும்போது जब पुल्लिंग में चौथा नंबर को, அது அர்பா அப்படின்னு சொல்லுவாங்க. उसे अरबा कहेंगे। அதே இது பெண்பால்ல வரும்போது वही जब स्त्रीलिंग में आता है, அதுவும் அர்பா தான். वो अरबा ही है, ஆனா पर அதை எழுதுற விதம் வந்து மாறிடும். बट उसके लिखने का तरीका बदल जाता है। அதனுடைய ஸ்பெல்லிங் வந்து மாறும். उसका जो स्पेलिंग है वो बदल जाता है। ஆண்பால்ல पुल्लिंग में கடைசி எழுத்து ஹே வரும். आखिरी अक्षर हे आएगा, ஆனா பெண்பால்ல पर स्त्रीलिंग में கடைசி எழுத்துல ஹே வராது. आखिरी अक्षर हे नहीं आएगा। இப்போ நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், अभी आपको याद रहेगा, நம்ம கிராமர்ல பார்க்கும்போது हमने ग्रामर में देखा था, ஆண்பால் பெண்பால் அதை பார்க்கும்போது जब हमने पुल्लिंग और स्त्रीलिंग देखा था, ஒரு வார்த்தை எப்படி கண்டுபிடிக்கிறது?
एक शब्द को कैसे ढूंढना है, அது ஆண்பாலா பெண்பாலா, वो पुल्लिंग है क्या स्त्रीलिंग है, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? वो कैसे ढूंढना है, அது கடைசி எழுத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன். उसके आखिरी अक्षर से ढूंढ सकते हैं, ऐसा मैंने बताया था. பெண்பால்ல स्त्रीलिंग में கடைசி எழுத்து ஹே வந்தால் आखिरी अक्षर अगर हे आया तो அது பெண்பால். वो स्त्रीलिंग है. ஆனா இங்க நம்பர்ஸ்ல பாருங்க, बट यहाँ पे गिनती में देखिए ஆண்பால்ல வந்து ஹே வருது. पुल्लिंग में हे आया है. நல்லா பாருங்க, அர்பால பாருங்க, सही से देखिए, अरबा में देखिए, அர்பால வந்து ஆண்பால்ல என்ன எழுத்து வந்திருக்குது? अरबा में कौन सा अक्षर आया है, கடைசி எழுத்து என்னது? आखिरी अक्षर कौन सा है, ஹே வந்திருக்குது. हे आया है. அதே மாதிரி பெண்பால் வரும்போது वैसे ही जब स्त्रीलिंग आता है அதுல ஹே கிடையாது. उसमें हे नहीं है. சோ இப்படி இதுல ஒரு சில ஆப்ஷனல் கேஸ் அப்படி உண்டு. यहाँ पे कुछ ऑप्शनल केस हैं அதுல வந்து ஆண்பாலுக்கும் ஹே வரும். जहाँ पे पुल्लिंग के लिए भी हे आएगा. சரி, அடுத்தது 5வது லெட்டர். अगला 5वां नंबर, அது 5வது லெட்டர்ல ஆண்பால் என்ன சொல்வீங்க? उसमें 5वें को हम पुल्लिंग में कैसे कहेंगे, காமிஷா. खामिशा. அதே இது பெண்பால்ல வரும்போது वही जब स्त्रीलिंग में आता है காமேஷ். खामेश. ரொம்ப அருமையான காரியங்கள் இதுல அடங்கி இருக்குது. बहुत अद्भुत चीजें इसमें छुपी हुई हैं. காமிஷா வரும்போது खामिशा जब आता है அது ஆண்பால். वो है पुल्लिंग. இப்போ நம்ம 6 பார்க்கலாம். अब हम नंबर 6 को देखेंगे. நம்பர் 6க்கு ஹீப்ருல என்ன சொல்வீங்க? नंबर 6 को हम हिब्रू में कैसे कहेंगे, ஆண்பால்ல என்ன சொல்வீங்க? पुल्लिंग में कैसे कहेंगे, அது ஷிஷா. उसे शिशा कहेंगे. ஷிஷா அப்படின்னு சொல்றது शिशा जो ஆண்பால்ல வரும். वो पुल्लिंग में आता है. அதே இது பெண்பால் வரும்போது वही जब स्त्रीलिंग होता है ஷெஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे शश कहेंगे. அடுத்து நம்பர் 7. अगला है नंबर 7. நம்பர் 7க்கு ஆண்பால்ல என்ன சொல்வீங்க? नंबर 7 को पुल्लिंग में क्या कहेंगे, சிவா. शिवा कहेंगे. அதை நான் இன்னொரு மதியம் சொல்ல சொன்னேன். उसे मैंने एक और तरीके से आपको बताया था, ஷீபா शीबा. அப்படின்னு நீங்க சொல்லலாம். वैसे भी आप कह सकते हो. இப்போ மாடர்ன் இதுல अभी जो मॉडर्न टाइम में அதுல சிவான்னு சொல்லுவாங்க. उसे शिवा कहते हैं, ஆனா பழைய காலத்துல पर पुराने टाइम में அத ஷீபான்னு தான் சொல்லுவாங்க. उसे शिवा ही कहते थे. அடுத்தது அது பெண்பால்ல வரும்போது वो जब स्त्रीलिंग में आता है அத ஷேவா. उसे शेवा कहेंगे. ஷேவா அப்படின்னு சொல்லுவாங்க. शेवा ऐसा कहेंगे. அத இன்னொரு விதமா சொன்னா और एक तरीके से बोलेंगे तो ஷேபா शेबा, அதுவும் சொல்லலாம். वो भी कह सकते சோ हैं. இந்த மாதிரி तो ऐसे நம்பர் 7. नंबर 7. இப்போ நம்பர் 8 பார்க்கலாம். अब नंबर 8 को देखेंगे. நம்பர் 8 வந்து ஆண்பால் என்ன சொல்வீங்க? नंबर 8 को पुल्लिंग में कैसे कहेंगे, ஷெமோனா. शेमोना. ஷெமோனான்னு சொன்ன நம்பர் 8. शेमोना कहेंगे तो नंबर 8. அதே இது பெண்பால்ல வரும்போது वही जब स्त्रीलिंग में आता है ஷெமோனே. शेमोने कहेंगे. ஸ்பெல்லிங்லாம் பாருங்க. इसमें उस अक्षर को सही से देखिए. டீகோடிங் படிக்கும்போது जब डिकोडिंग पढ़ते हैं அதுல ஸ்பெல்லிங் ரொம்ப முக்கியம். उसमें वो स्पेलिंग बहुत मुख्य है, அப்பதான் நீங்க டீகோடிங் கரெக்ட்டா பண்ண முடியும். तभी आप डिकोडिंग सही कर सकते हो. சோ ஷிமோனா ஷிமோனே. तो शिमोना शिमोने है. நம்பர் 8க்கு ஆண்பால் ஷிமோனா, नंबर 8 को शिमोना பெண்பாலுக்கு வந்து ஷிமோனே. और स्त्रीलिंग को शिमोने. அடுத்தது நம்பர் 9. और अगला है नंबर 9. அதை ஹீப்ருல ஆண்பால்ல வரும்போது वो जो पुल्लिंग में आता है அத திஷா. उसे तिशा कहेंगे. அது பெண்பால்ல வரும்போது वो जब स्त्रीलिंग में आएगा தெஷா. तिशा, டெஷான்னு சொல்லுவாங்க. उसे तिशा कहेंगे. இது டிஷா, ये तिशा है, அது டெஷா. वो तिशा है. அடுத்த நம்பர் 10. अगला है नंबर 10. அது ஆண்பால்ல வரும்போது वो जो पुल्लिंग में आता है ஆஸ்ரா. आसरा, அதுதான் ஆண்பால். वो है पुल्लिंग. பெண்பால்ல வரும்போது जब स्त्रीलिंग में आता है அது எஸ்ஸர். वो है एसर, எஸ்ஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे एसर कहेंगे. சோ இந்த மாதிரி तो इस तरह से நம்பர்ஸ்ல नंबर्स में ஆண்பால் பெண்பால் அப்படி இருக்குது. पुल्लिंग और स्त्रीलिंग है. சோ இத நான் போ நீங்க நல்லா படிச்சிடலாம். तो इसे आगे जाते जाते आप और पढ़ लेंगे. அதை எப்பவும் பயன்படுத்தணும், ஆண்பால் எப்பவும் போடணும், उसे कब उपयोग में लाना है, पुल्लिंग को कब उपयोग में लाना है, எப்போ பெண்பாலுடைய நம்பர்ஸ் எப்பவும் கொண்டு வரணும், कब स्त्रीलिंग वाले नंबर्स को लेके आना है, அதெல்லாம் போக போக நம்ம படிச்சிடலாம். वो आगे आगे जाते जाते हम पढ़ लेंगे. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे. நல்லா எழுதி பாருங்க. अच्छे से लिख लिख कर देखिए. நீங்க கண்டிப்பா ஈப்ருவை நல்லா கரைச்சு குடிக்கணும். आप हिब्रू को और अच्छे से पढ़ लीजिए. ஹல்லேலூயா. हालेलुया. ஆமென். आमीन.